வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு கட்டுரை முதலாளித்துவத்துக்கும் போருக்கும் இருக்கிற தொடர்பு பத்தி ரொம்பவே கடுமையான சில கேள்விகளை எழுப்புது. முதலாளித்துவம், மோதல் மற்றும் மரண வியாபாரிகள். இந்த தலைப்பே கொஞ்சம் அதிரடியா இருக்குல்ல. வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா அலசுவோம். அழிவிலிருந்து எப்படி லாபம் சம்பாதிக்க முடியும்? இதுதான் இன்னைக்கு நாம அலச போற மையமான கேள்வி. நாம பார்க்க போற இந்த கட்டுரையோட பார்வைப்படி முதலாளித்துவம், போர், அப்புறம் போருக்கு பிறகான மறுகட்டமானம், இது மூணுக்கும் மதையில ஒரு நேரடியான லாப தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. சரி, இந்த ஐடியாவை கொஞ்சம் உடைச்சு பார்ப்போம். இந்த வாதத்தோட ஆணிவேர புரிஞ்சுக்கணும்னா முதல்ல முதலாளித்துவம் எப்படி வேலை செய்யுதுன்னு இந்த கட்டுரை என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். லாபத்துக்காக சந்தைகளை அது எப்படி உருவாக்குதுங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த கட்டுரைப்படி முதலாளித்துவத்தோட அடிப்படை நோக்கமே தொடர்ச்சியான லாபம் மட்டும்தான். அதுக்காக அது சந்தைகளை விரிவுபடுத்திக்கிட்டே இருக்கணும், மூலதனத்தை பெருக்கிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி மாதிரி தான் சொல்லப்படுது. சரி, இந்த சந்தைய விரிவுபடுத்த 2 வழிகள் இருக்குன்னு கட்டுரை சொல்லுது. ஒன்னு, டெக்னாலஜி மூலமா புதுசு புதுசா கண்டுபிடிச்சு சந்தைய உருவாக்குறது. ஆனா இன்னொரு வழி, அதுதான் ரொம்பவே விவாதத்துக்குரியது, போர். ஆமா, போர் எப்படி ஒரு லாபகரமான தொழிலா மாறுதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். இப்போதான் நாம இந்த கட்டுரையோட ரொம்பவே அதிர்ச்சிகரமான மையவாதத்துக்கு வர்றோம். போருங்கிறது வெறும் சண்டை இல்ல, அது ஒரு லாபம் கொழிக்கிற சந்தைங்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்? கட்டுரையாளர் இத ஒரு இரட்டை லாப திட்டம்னு சொல்றாரு. ரொம்ப சிம்பிள். முதல் கட்டம், சண்டைய மூட்டிவிட்டு 2 தரப்புக்கும் ஆயுதங்களை விக்கிறது. அதுல ஒரு லாபம். 2வது கட்டம், போரால் அழிஞ்சு போன அதே இடங்களை சரி பண்றதுக்கு, அதாவது மறுகட்டமைப்பு செய்யறதுக்கு கான்ட்ராக்ட் எடுத்து அதுலயும் லாபம் பாக்குறது. ஆக அழிப்பதிலும் லாபம், ஆக்குவதிலும் லாபம். சரி, இப்படி சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இந்த கூற்றை நிரூபிக்க இந்த கட்டுரை சமீபத்தில் நடந்த 2 முக்கிய போர்களை நமக்கு உதாரணமா காட்டுது. முதலாவதா, காசாவுல நடந்த மோதல கட்டுரையாளர் சுட்டிக்காட்டுகிறார். குறிப்பா இஸ்ரேலுக்கு சர்வதேச அளவுல நடந்த ஆயுத விற்பனையை விவரிக்கிறார். இந்த புள்ளி விவரங்களை கொஞ்சம் பாருங்களேன். அமெரிக்கா, ஜெர்மனி, இங்கிலாந்துன்னு பல நாடுகள் பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு வித்திருக்கிறதா இந்த மூலம் சொல்லுது. இது வெறும் அரசியல் மோதல் மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய பொருளாதார பரிவர்த்தனை நடந்திருக்குன்னு இந்த எண்கள் நமக்கு தெளிவா காட்டுது. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய தொகைன்னு. சரி, ஆயுதம் வித்து லாபம் பார்த்தாச்சு. அடுத்தென்ன? போருக்கு பிறகு காசாவை திரும்பவும் கட்டுறதுக்கு சுமார் $70 பில்லியன் செலவாகும்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. இதுதான் அந்த இரட்டை லாபத் திட்டத்தோட 2வது பாகம். அதாவது அழிவிலிருந்து ஒரு புத்தம் புது சந்தையை உருவாக்குறது. 70,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதையும் அந்த பகுதியே அழிஞ்சு போனதையும் சுட்டிக்காட்டி இந்த லாப நோக்கத்துக்கும் நடந்த மனித இழப்புகளுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு கட்டுரையாளர் ரொம்பவே அழுத்தமா பதிவு செய்றாரு. இப்ப நம்ம கவனத்தை இன்னொரு போர்க்களத்துக்கு திருப்புவோம். காசால பார்த்த அதே மாதிரியான ஒரு பொருளாதார கணக்கு யுக்ரைன் போர்லயும் இருக்குன்னு இந்த கட்டுரை ஒப்பிட்டு காட்டுது. இங்கேயும் பாருங்க, புள்ளி விவரங்கள் நம்மளே மலைக்க வைக்குது. அமெரிக்கா, நேட்டோ நாடுகள்னு சேர்ந்து பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுத்திருக்காங்க. மறுபடியும் போரோட இன்னொரு பக்கத்துல நடக்கிற பிரம்மாண்டமான பண பரிவர்த்தனையை நம்ம பாக்குறோம். ஆனா இந்த கட்டுரை இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சுட்டிக்காட்டுது. இந்த ஆயுத உதவி வெறும் பணத்துக்காக மட்டுமில்லையா, விற்கப்பட்ட ஆயுதங்களுக்கு ஈடா உக்ரைனோட இயற்கை கனிம வளங்கள் மேல அமெரிக்க நிறுவனங்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறதா இந்த மூலம் சொல்லுது. இது போர் பொருளாதாரத்தோட சிக்கலான இன்னொரு பரிமாணத்தை காட்டுது. சரி, இந்த குறிப்பிட்ட போர்களை தாண்டி உலக அளவுல ஆயுத தொழில் எப்படி இயங்குது, உலக பொருளாதாரத்துல அதோட பங்கு என்னன்னு கட்டுரையாளர் அடுத்து பகுப்பாய்வு செய்றாரு. இந்த கட்டுரைப்படி ஆயுத தொழில்ங்கிறது ஏதோ ஒரு தனிப்பட்ட தொழில் கிடையாது. அது பெரிய நாடுகளோட பொருளாதாரம், அரசியல்னு எல்லாத்துலயும் பிரிக்க முடியாத ஒரு அங்கமா மாறிடுச்சு. வேலைவாய்ப்பு, அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடைகள்னு கொடுத்து இது அரசாங்க கொள்கைகளையே தீர்மானிக்கிற அளவுக்கு வளர்ந்திருக்குன்னு கட்டுரை விவரிக்குது. இந்த தொழிலோட பிரம்மாண்டத்தை புரிஞ்சுக்க இந்த எண்ணங்களை பாருங்களேன். உலகத்திலே பெரிய ஆயுத உற்பத்தியாளரான அமெரிக்காவோட வருடாந்திர விற்பனை மட்டும் சுமார் $300 பில்லியன். நினைச்சு பார்க்கவே முடியல. அதே சமயம் இந்தியாவை போன்ற நாடுகள் கூட தங்களோட ஆயுத ஏற்றுமதியை இரட்டிப்பாக்க இலக்கு வச்சிருக்காங்க. இதிலிருந்து உலக ஆயுத சந்தை எவ்வளவு வேகமா வளர்ந்துட்டு வருதுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சரி, இவ்ளோ பிரச்சனைகளை அடுக்கிட்டாரு, இதுக்கு ஒரு தீர்வு வேணும் இல்லையா? இறுதியா இந்த அமைப்புக்கே ஒரு அடிப்படை மாற்றத்தை கட்டுரையாளர் முன்வைக்கிறார். இப்போ கட்டுரையாளர் நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை வைக்கிறாரு.
போருக்காகவும் ஆயுதங்களுக்காகவும் செலவழிக்கப்படுற இந்த கோடிக்கணக்கான பணத்தை வறுமையை ஒழிக்கவோ கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் பயன்படுத்தினா எப்படி இருக்கும்? நம்ம தேர்வு எதுவா இருக்கணும்? லாபத்துக்காக போரை வளர்க்கிற உலகமா இல்ல மனித நலனுக்காக வளங்களை பயன்படுத்துற உலகமா? கட்டுரையோட தீர்க்கமான முடிவு இதுதான். இந்த மரண வியாபாரிகளை ஒழிக்கணும்னா லாபத்தை மட்டுமே மையமா வச்சிருக்கிற முதலாளித்துவ அமைப்பை மாற்றி மனித நலனை மையமா கொண்ட சோஷியலிஸ்ட் அமைப்புக்கு மாறணுங்கிறது தான் இந்த மூலத்தோட வாதம். அதாவது சந்தையோட தேவைகளை விட மக்களோட தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இந்த மேற்கோள் தான் இந்த கட்டுரையாளர் சொல்ல வர மொத்த விஷயத்தையும் சுருக்கமா சொல்லுது. அவரோட பார்வையில இந்த அமைப்பு மாறாத வரைக்கும் இந்த நிலைமை மாறாது. இறுதியா இந்த கட்டுரை நம்ம மனசுல ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போகுது. ஒரு சமுதாயத்தோட உண்மையான விலை என்ன? நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற பொருளாதார அமைப்புகளுக்கும் அது ஏற்படுத்துற மனித இழப்புகளுக்கும் என்ன சம்பந்தம்னு நம்ம யோசிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். இந்த சிந்தனையோட இந்த விளக்கத்தை நிறைவு செய்வோம்.